மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரம் 6 சித்திரக்கதை பாடம் தொடர்பான விடயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே நாங்கள் கடந்த வகுப்பிலே அதாவது பண்டிகைகள் தொடர்பான விடயங்களை கற்றிருந்தோம். அதாவது இந்து சமய பண்டிகை, பௌத்தர்களுடைய பண்டிகை, அடுத்து முஸ்லிம்களுடைய அவர்களுடைய கைக்கொள்ளப்படுகின்ற அந்த பண்டிகை தொடர்பான விடயங்களை பற்றி எல்லாம் நாங்கள் கற்றிருந்தோம். அதே போல இன்று நாங்கள் ஒரு பண்டிகையை பற்றி கற்று ஏனைய விடயங்களையும் தொடர்ந்து என்ன செய்ய போகின்றோம், கற்க போகின்றோம். அப்ப நான் கூறுகின்ற விடயங்களை எல்லாம் சரிவர அவதானித்துக் கொண்டு உங்களுடைய குறிப்பேடுகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பரீட்சைகளுக்கு உங்களுக்கு பேருதவியாக அமையும். சரியா மாணவர்களே? அப்ப நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து. அதாவது நாங்கள் இன்று பார்க்க போகின்ற விடயம் நத்தார் பண்டிகை. சரியா? நத்தார் பண்டிகை தொடர்பான விடயங்களை தான் இன்றைய வகுப்பில் நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். அதாவது நத்தார் பண்டிகையானது யாருக்காக கொண்டாடப்படுகிறது? அதாவது இயேசு பிரானுடைய அந்த பிறப்பினை நினைவு கூறும் முகமாக வருடா வருடம் நத்தார் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவ மக்களால் அது கொண்டாடப்படுகிறது. அப்ப அந்த நத்தார் பண்டிகை தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் மாணவர்களே. அதாவது நத்தார் என்ற சொல் முதலில் எந்த மொழியிலிருந்து எங்களுடைய மொழிக்கு கொண்டு வரப்பட்டது என்றால் போர்த்துகீய மொழி. சரியா? அதாவது போர்த்துகீய மொழி சொல்லிலிருந்து ஒரு திரிந்த சொல் தான் நத்தார். அந்த பதத்திலிருந்து தான் இந்த நத்தார் என்று வந்தது. சரியா? அந்த மொழியிலிருந்து தான் வந்தது. அதற்கான உண்மையான பொருள் என்னவென்றால் நத்தார் என்பதற்கான பொருள் பிறப்பு. சரியா? நத்தார் என்பதன் பொருள் என்ன? பிறப்பு. சரியா? அப்ப மாணவர்கள் இதையெல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நத்தார் என்றுக்கு லத்தீன் மொழியில வேறொரு பதம் சொல்லப்படுகிறது. அது என்ன பதம் என்றால் லத்தீன் மொழியில் நத்தாலிர். சரியா? லத்தீன் மொழியில நத்தார என்னன்னு சொல்றாங்கன்னா நத்தா லிர் என்று சொல்லினோம். அதுக்கான பொருளும் என்ன? பிறப்பு என்பதுதான் பொருள். பொதுவாக நத்தார் என்பதன் பொருள் என்ன? பிறப்பு. சரியா மாணவர்களே? அப்ப இதுல பாத்தீங்கன்னா மாணவர்களே, அதாவது இந்த நத்தார் பண்டிகையானது யாரால் கொண்டாடப்படுகிறது என்றால் நான் கூறியது போல உலகெங்கும் பறந்து வசிக்கின்ற கிறிஸ்தவ மக்களால இயேசு பிரானுடைய பிறப்பினை நினைவு கூறும் முகமாக என்ன செய்யப்படுகிறது? இந்த நத்தார் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. சரியா மாணவர்களே? அப்ப உலகெங்கும் பறந்து வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிறந்த தினத்தை தான் என்ன செய்கிறார்கள்? நத்தார் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். சரியா? அப்ப இந்த நத்தார் பண்டிகையில ஒரு தனித்துவமான ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவ மக்களிடையே நிலவி வருகிறது. சரியா? அதாவது நத்தார் பண்டிகை தொடர்பாக ஒரு தனித்துவமான நம்பிக்கை உண்டு கிறிஸ்தவ மக்களால காலங்காலமாக இருந்து வருதாம். அந்த நம்பிக்கை என்னன்னா, அதாவது இயேசு பிரான் மனித பிறவி எடுத்த பிறந்த தினம் தான் நத்தார் பண்டிகை என்று கொண்டாடப்படுது. அந்த நம்பிக்கையாக இருக்கிறது என்னென்றால் இயேசு மனித பிறவி எடுத்த தேவபுத்திரன் என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. சரியா? அதாவது இயேசு பிரான் அவர்கள் மனித பிறவி எடுத்த ஒரு தேவபுத்திரன் என்பதுதான் அந்த கிறிஸ்தவர்களுடைய ஒரு வழக்கமான நம்பிக்கையாக இருந்து வருது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த நத்தார் மார்கழி மாதத்திலே நத்தார் பண்டிகையான வெகு விமர்சையாக அவர்களால் என்ன செய்யப்படுது? கொண்டாடப்பட்டு வருது. சரியா மாணவர்களே? அவ பாருங்க, இயேசு பிரான் சமாதானத்தின் குமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது இயேசு பிரான வேற என்னென்று சொல்லுகிறார்கள் என்றால் சமாதானத்தின் குமாரன். சரியா? சமாதானத்தின் குமாரன் என்றும் ஒரு மறுபெயராக என்ன செய்கிறார்கள்? இயேசு பிரானை அழைக்கிறார்கள். சரியா? அப்ப இயேசு பிரான் தாய் தந்தை பற்றி நாங்க இனி பார்க்கலாம். அவை என்ற விவரத்தை பார்க்கலாம். அதாவது இயேசு பிரானின் தாய் அன்னை மரியாள். சரியா? இயேசு பிரான் தாய் யார்? அன்னை மரியாள். இது தொடர்பான விடயங்களை நீங்க மேலதிகமா உயர்தரங்கள் சாதாரண தரம் கற்கும் போது நீங்கள் கற்பீர்கள். அதாவது இயேசு பிரான் தொடர்பான அந்த சிற்பங்கள், ஆக்கங்கள் ஐரோப்பிய ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கிறது, ஐரோப்பிய அந்த தொல்பொருட்காட்சியங்களை வைக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை நீங்கள் தொடர்ந்தும் கற்பீர்கள். இனி வருகின்ற அந்த காலப்பகுதியில வகுப்புகளை நீங்கள் என்ன செய்யலாம்? கற்கக்கூடியதாக இருக்கும். அப்ப பாருங்க, அதாவது இயேசு பிரானுடைய தாயார் பேர் என்ன? அன்னை மரியாள். பாதுகாவல், அதாவது பாதுகாவல் பிதா யாருன்னா ஜூசே. அது ஜீசே என்று சொல்லப்படுது. சரியா? அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இயேசு பிரானானவர் எப்ப பிறந்தார்? சரி, இயேசு பிரான் எப்ப பிறந்தார் என்ற இது விடயத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம்? தொடர்ந்து பார்க்க போகின்றோம். அதாவது டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் 24ஆம் தேதியில தான் இரவு இயேசு பிரான் பிறந்ததாக கருதப்பட்டு என்ன நத்தார் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் மாணவர்களே, அதாவது அந்த நத்தார் காலங்கள்ல அந்த தெருவோரங்கள்ல
மற்றது மக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதிகளில் எல்லாம் இந்த நத்தார் தாத்தா எல்லாம் வந்து என்ன செய்வார், அந்த சிறுவர்களை மகிழ்விக்கும் முகமாக பல்வேறுபட்ட நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள் எல்லாம் கொண்டாடப்படும். அதெல்லாம் என்னத்துக்காக, அதாவது இயேசு பிரான் பிறந்த செய்தியை எல்லாருக்கும் அந்த பரப்பும் முகமாக சரியா கொண்டாடப்படும். அந்த மகிழ்ச்சியை, அந்த இயேசு பிரானுடைய பிறப்பின் மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தும் முகமாகத்தான் என்ன செய்கிறார்கள், இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். சரியா, அதன் முகமாகத்தான் இந்த டிசம்பர் மாதங்கள்ல எல்லாம் அதிகமாக அந்த நத்தார் பண்டிகையினுடைய அந்த எஃபெக்ட் இருக்கும் எல்லா இடமும். சரியா மாணவர்களே, அப்ப பாருங்க, குடிசன கணக்கெடுப்பில் பங்கெடுப்பதற்காக பெட்லகேம் வந்த போது மாட்டுத் தொழுவத்தில் குழந்தை இயேசு பிறந்ததாக கருதப்படுகிறது. சரியா, அதாவது குழந்தை இயேசு பிறந்ததற்கான ஒரு காரணம், சரியா, எப்ப அது பிறந்தார் என்ன அந்த விடயம் அதுல கூறப்பட்டிருக்கிறது. அதாவது என்னன்னா, குடிசன கணக்கெடுப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த டைமில் என்ன செஞ்சிருக்கணும்டா, அவற்றை இயேசுபிரானுடைய தந்தையும் தாய் கன்னிமரியாலும் என்ன செஞ்சிருக்கணும்டா, பெத்லகேமுக்கு வந்திருக்கணும். அந்த வந்த இடத்துல அவாக்கு அந்த இயேசுபிரான் பிறந்திருக்கிறார். எங்கே, அந்த மாட்டுத் தொழுவத்துல என்ன செஞ்சிருக்கிறார், பிறந்திருக்கிறார். சரியா, அப்ப இயேசுபிரான் நிகழ்த்திய போதனைகள், அவர் நடத்திய அற்புதங்கள், சட்ட திட்டங்களை மீறல் போன்ற காரணங்களுக்காக ஜூதர் தலைவர்கள் அவருக்கு எதிராக கிளர்ந்தனர். அதாவது இயேசு பிரானுக்கு எதிராக ஜூதர் தலைவர்கள், அந்த ஜூத இன ஜூதர்களுடைய அந்த இடத்துல நின்று இயேசு பிரான் பிறக்கிறார். அப்ப அந்த இடத்துல பல்வேறுபட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் இருந்திருக்குது. சரியா, அடுத்து அங்க சில போதனைகளை மேற்கொண்டிருக்கிறார் இயேசு பிரான். அதையெல்லாம் பிடிக்காம அவ என்ன செய்யணும்டா, அவர் அவ்வாறு செய்கிறதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காத காரணத்தால இயேசு பிரானுக்கு சில தண்டனைகளை வழங்கிடும். சரியா, அதாவது சொல்லப்பட்டிருக்குது. சரியா, அப்ப யூத தலைவர்கள் எல்லாம் இயேசு பிரானுக்கு எதிராக என்ன செய்யணும், கிளர்ந்தெழுகிறார்கள். சரியா, அப்ப அந்த காரணங்களுக்காக இயேசு பிரான் என்ன செய்யப்படுகிறார் என்றால், சிலுவையில தொங்க விடப்பட்டு கொல்லப்பட்டார். சரியா, என்ன செய்யப்படுகிறார், சிலுவையில தொங்க விடப்பட்டு கொல்லப்படுகிறார் யார், இயேசு பிரான். சரியா, அப்ப பிரதி வருடம், அந்த ஒவ்வொரு வருடமும் என்ன, டிசம்பர் மாதம், சரியா, மார்கழி மாதம் 24ஆம் தேதி இரவு நேரங்கள்ல தேவாலயத்தில ஒன்று திரண்டு கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன செய்வினம், நத்தாரை என்ன இயேசு பிராண்ட பிறப்பை வேண்டி என்ன செய்வினம், கொண்டாடுவார்கள். சரியா, அந்த நேரங்கள்ல விதவிதமாக அந்த நத்தார் காலங்கள்ல, அந்த நத்தார் பண்டிகையினுடைய 24ஆம் தேதி இரவு எல்லாம் தேவாலயங்கள் எல்லாம் அதிவிசேஷமாக கிறிஸ்தவ மக்களால் என்ன செய்யப்படும், ஆராதனைகள் மேற்கொள்ளப்படும். சரியா, அப்ப பாத்தீங்கன்னா மாணவர்களே, அந்த நத்தார் தினத்தில எல்லாம் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் என்ன செய்வினம், உணவளிப்பார்கள், ஆடை அணிகள் எல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். சரி, அந்த ஏழைகளுக்கெல்லாம் உடுத்துறக்கு ஆடைகள் எல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். சரியா, பரிசுகள் எல்லாம் வழங்குவார்கள். சிறுவர்களுக்கெல்லாம் பரிசு வழங்க, அந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம், உங்களை போன்ற கல்வி கற்கின்ற சிறுவர்களுக்கெல்லாம் என்ன செய்வார்கள், அந்த பரிசுகள் எல்லாம் வழங்குவார்கள். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்களே, கிறிஸ்தவ மக்கள் நத்தார் பண்டிகை கால நேர காலத்தோட ஆயத்தமாறு, அதாவது நத்தார் பண்டிகை காலம் வரப்போது அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, சில வேலைகளை எல்லாம் தயார் நிலையில வச்சிருப்பினும். அதாவது நத்தார் பண்டிகை வரப்போது இதுக்கு நாங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாத்தையும் அவ வேலைக்குண்டே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. சரியா மாணவர்களே, அப்ப வீடுகளை அலங்கரிப்பினும், மாட்டு தொழுவத்தை உருவாக்கி அந்த மாட்டு தொழுவ அலங்காரங்கள் எல்லாம் செய்வினம். சரியா, அடுத்த கிறிஸ்தவ மரம் எல்லாம், அந்த நத்தார் மரம் எல்லாம் என்ன செய்வினம், தயார்படுத்துவினம். சரியா, எல்லாத்தையும் தயார் நிலையில வைப்பார்கள். சரியா, அப்ப நத்தார் தினத்தண்டு புத்தாடை அணிந்து அறுசுவை உணவுகள் எல்லாம் தயாரிப்பினும். அந்த பலகாரங்கள், லட்டு, கேக் போன்ற அந்த அறுசுவை உணவுகள் எல்லாம் தயாரிப்பார்கள். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்களே, அந்த நத்தார் வாழ்த்து மடல்களை எல்லாம் தங்களுக்குள்ளேயே பரிமாறிக்கொள்வார்கள். அந்த விசேடமா கருதி அந்த நத்தார் தினத்தை என்ன செய்வினம், கொண்டாடுறதுக்காக, மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்காக தங்களுக்குள்ளேயே எல்லாம் என்ன செய்வினம், வாழ்த்து மடல்களை எல்லாம் பரிமாறிக்கொள்வார்கள். சரி, நாங்கள் அந்த தீபாவளிக்கு எல்லாம் வாழ்த்து மடல் எல்லாம், இந்துக்கள் எல்லாம் தீபாவளிக்கு வாழ்த்து மடல் பரிமாறுவது போல இவர்களும் தங்களுக்குள்ளேயே நத்தார் பண்டிகைக்காக வாழ்த்து மடல்களை எல்லாம் என்ன செய்வினம், பரிமாறிக்கொள்வார்கள். சரியா மாணவர்களே, அப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நத்தார் பாடல்கள், கரோல் கீதங்கள், நத்தார் நாடகங்கள், சரியா, அதாவது அந்த இயேசு பிரானுடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கின்ற கதையினையே என்ன செய்வார்கள், நாடகங்களாக எல்லாம் நடிப்பார்கள். அந்த தெருவோரங்கள்ல, மக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதிகள்ல, சரியா, சில அமைப்புகளூடாக எல்லாம் என்ன செய்வோம், அந்த நத்தார் தொடர்பான நாடகங்கள், கதைகளை எல்லாம் தெளிவுபடுத்துவார்கள் எல்லாருக்கும். சரியா, அடுத்த நத்தா திரைப்பட காட்சிகள் எல்லாத்தையும் இந்த பண்டிகை காலத்துல நாங்க என்ன செய்யலாம், அவர்களூடாக நாங்க பரவலாக காணக்கூடியதாக இருக்கு.
சரியா மாணவர்களே? அப்ப ஏழை எளியவர்களுக்கு தானம் அளிப்பதும் சிறுவர்களுக்கு பரிசில் பொருட்கள் வழங்குதலும் நத்தாத்தின விசேட நிகழ்வுகள் ஆகும். அதாவது நத்தாத்தினத்திலே அந்த கிறிஸ்தவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற விசேட நிகழ்வுகள் என்னென்றா ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கிறது, ஆடைகள் வழங்குறது, அடுத்த சிறுவர்களுக்கு பரிசில் வழங்குறது தான் இது நத்தாத்தினத்திலே அவர்களுடைய விசேட நிகழ்வா இருந்து வருது. சரியா மாணவர்களே? அடுத்து பாத்தீங்கன்னா இயேசு பிரானின் சமாதானத்தை தூதி செய்தியை உலக மக்கள் அனைவரும் மதித்தல் வேண்டும் என்று சொல்லப்படுது. அதாவது இயேசு பிரானுடைய அந்த சமாதானத்தினுடைய அந்த தூதி செய்திகள் அதையும் என்ன செய்யணும், உலக மக்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும், மதித்தல் வேண்டும். சரியா? அவர்களுடைய அந்த வசனங்களையெல்லாம் நாங்கள் அந்த மதித்து நடக்கிறது அதெல்லாம் எங்களுடைய சிறுவர்களாகிய உங்களுக்கும் பேருதவியாக அமையும். அதாவது அவருடைய அந்த வசனங்களை நீங்கள் அதன்படி ஒழுகி செயற்பட்டால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பாக அமையும். சரியா? ஒவ்வொரு சமயங்கள் கூறுகின்ற அந்த வசனங்களை நீங்கள் கை கொண்டு, அந்த சமயம் இது வேறு சமயம், இது என்னுடைய சமயம் அல்ல அப்படி நினைத்து கொண்டு இருக்காமல் எல்லா சமயங்களையும் நீங்கள் ஒன்றாக நினைத்து அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு நூல்களிலையும் கூறப்பட்ட அந்த ஒழுக்க ரீதியான அந்த வசனங்களை நீங்கள் பின்பற்றி வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வீர்கள், உயர்ச்சி நிலையை அடைவீர்கள். சரியா மாணவர்களே? அப்ப இதுல பாருங்க, அந்த நத்தார் பண்டிகை கால பகுதியில அந்த நத்தார் தின வழிபாடுகள் தொடர்பான ஒளிப்படங்கள் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த நத்தார் பண்டிகையில எவ்வாறாக அந்த மக்கள் எல்லாம் ஈடுபடணும். சரி, அந்த வழிபாட்டுல சிறுவர்கள் முதலாக எல்லாரும் எவ்வாறு ஈடுபடணும், அந்த நத்தார் தாத்தா அந்த பரிசுகளை எவ்வாறு அந்த சிறுவர்களுக்கு வழங்குகிறார் போன்ற அந்த விடயங்கள் எல்லாம் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒளிப்படமாக காட்டப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அப்ப நாங்கள் கடந்த வகுப்பிலேயும் இன்றைய வகுப்பிலேயும் என்ன பார்த்து நாங்கள் இந்த பண்டிகைகள் தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். சரியா? அதாவது ரம்லான், வெசாக், சரியா, தைப்பொங்கல், சரியா, அடுத்து தற்போது என்ன பார்த்திருந்தோம், நத்தார் பண்டிகையெல்லாம் பார்த்து விட்டோம். அப்ப இனி நாங்கள் கற்க போகின்ற விடயம் தொடர்ந்து தூபிகள். சரியா? விகாரை தூபிகள் தொடர்பான விடயங்கள், அது எந்த நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது, முதலாக எந்த தூபி அமைக்கப்பட்டது, எந்தெந்த வடிவங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கிறது தூபி, இலங்கையில எத்தனை வடிவங்கள் தூபிகள் காணப்படுகிறது. சரியா? இவ்வாறான விடயங்களைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்தும் கற்க போகின்றோம். அப்ப மாணவர்களை தரம் 6ல இருந்து உங்களுக்கு தூபிகள் தொடர்பான விடயங்கள் வருகின்றது. இவற்றை நீங்க என்ன செய்ய வேண்டும், சரியாக அவதானித்து கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு உயர்தரம் வரை உங்களுக்கு இந்த வினாக்கள் வரும். சரியா? அப்ப பாருங்கள் மாணவர்களே, பௌத்த தூபி தொடர்பான விடயங்கள் அதனுடைய முக்கியமான பகுதிகள் எல்லாம் நாங்கள் எல்லாம் பார்க்க போறோம். சரியா? அப்ப இலங்கையில இருக்கிற தாதுபூவம் என்ற சதுரக்கோட்டம் எனும் அமைப்பு இந்தியாவின் சாஞ்சி தூபி கர்மிக எனும் அமைப்பை ஒத்துள்ளது. அதாவது இந்தியாவிலே ஒரு சாஞ்சி தூபி என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. சரியா? இலங்கையினுடைய விகாரை போல அங்கே ஒன்று சாஞ்சி தூபி இருக்கிறது. அதனுடைய அந்த கர்மிகா என்ற அமைப்பை ஒத்ததாகத்தான் இன்னும் இருக்கிறதா இங்கே இருக்கின்ற அந்த விகாரை தூபிகள் இருக்கிறதா. சரியா? சரி. அப்ப இந்த தாதுகோபத்தின் அண்டத்தின் தன்மைக்கேற்ப அவை பல்வேறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. சரியா? ஒவ்வொரு தாதுகோபமும் அதனுடைய அண்டத்தினுடைய வடிவத்தை பொறுத்து தான் என்ன செய்யப்படுகிறது, பல்வேறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. சரியா? அவ்வாறு எத்தனை வகைப்படுத்தப்படுகிறது என்றால் 6 வகையாக இந்த வகைப்படுத்தப்படுகிறது இந்த தாதுகோங்களுடைய வடிவங்கள். சரியா? பார்க்கலாம், அதையும் நாங்கள் தொடர்ந்து மாணவர்களே. தானிய குவியல் வடிவம். சரியா? தானிய குவியல் வடிவம், நீர்க்குமிழி வடிவம், பானை வடிவம், மணி வடிவம், தாமரை வடிவம், நெல்லிக்கனி வடிவம் என்று இவ்வாறு 6 வகையான தாதுகோப வடிவங்கள் இருக்கிறது. சரி, அதற்கான சில வேறு பெயர்களும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியா? பாருங்கள், தானிய குவியல் வடிவம் தானியாகார. சரியா? அடுத்தது நீர்க்குமிழி வடிவம் பப்புளாகார. சரியா? நீர்க்குமிழி வடிவம் என்று சொல்லப்படுகிறது பப்புளாகார. அடுத்தது மணி வடிவம் ஹாண்டாகார. மணி வடிவம் எவ்வாறு சொல்லப்படுகிறது, ஹாண்டாகார. அடுத்தது தாமரை வடிவம் பட்மாகார. தாமரை வடிவம் என்று சொல்லப்படுகிறது பட்மாகார. பாணி வடிவம் ஹடாகார என்று சொல்லப்படுது கடாகார என்று சொல்லப்படுது. அதே போல நெல்லிக்கனி வடிவம் அம்லாகார, அம்லாகார என்று சொல்லப்படுது. அப்ப இந்த இவ்வாறான தாதுகோப வடிவங்களுக்கு ஒவ்வொரு உதாரணங்களும் தரப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தாதுகோபங்கள் இந்த வடிவத்திலே இருக்கின்றது இலங்கையில் என்று. சரியா? அதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், தானிய குவியல் வடிவத்தில் இலங்கையினுடைய கழனி தாதுகோபம் என்ன அமைக்கப்பட்டிருக்கிறதா இதுல தரப்பட்டிருக்குது. சரி, இதெல்லாம் நீங்க குறித்து வைக்க வேண்டும். சரியா? உங்களுக்கு பல்தேர்வு வினாத்தாள்ல உங்களுக்கு இந்த வினா வரலாம். சரியா?
அடுத்த நீர்க்குமிழி வடிவம். என்ன நீர்க்குமிழி வடிவத்துல அமைக்கப்பட்ட தாதுகோபம் என்ன? ருவான்வெளி சாய தொட்டகை முழுமென்றால் அமைக்கப்பட்ட ருவான்வெளி சாய எந்த வடிவத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது? நீர்க்குமிழ் வடிவம். அடுத்த மணி வடிவத்துல தூபராம தாதுகோபம். சரியா? மணி வடிவத்தில் எந்த தாதுகோபம் அமைக்கப்பட்டிருக்கிறது? தூபராம தாதுகோபம். சரியா? அடுத்து பாருங்கள் தாமரை வடிவம். தாமரை வடிவத்துல இலங்கையில எந்த ஒரு தாதுகோபமும் இல்லை. சரியா? தாமரை வடிவத்தில் அமைக்கப்பட்ட எந்த ஒரு தாதுகோபமும் இலங்கையில இல்லை. சரியா? அடுத்து பாருங்கள் பாணி வடிவத்திலையும் அடுத்த நெல்லிக்கனி வடிவத்திலையும் சரி இலங்கையில தாதுகோபங்கள் இல்லை. சரியா? அப்ப இலங்கையில எந்தெந்த வடிவங்கள் தாதுகோபங்கள் இருக்கிறது பாருங்கள். தானிய குவியல் வடிவம், நீர்க்குமிழ் வடிவம், மணி வடிவம். இந்த 3 வடிவங்கள்ல மட்டும்தான் இலங்கையில தாதுகோபங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிற அந்த காலத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அப்ப நாங்கள் இனி தொடர்ந்தும் பார்க்கலாம். தாதுகோபங்கள் 6 வகை என்று பார்த்திருக்கிறோம். அது என்ன தாதுகோபங்களுடைய மறுபெயர்கள், அந்த 6 வகையுடைய மறுபெயர்கள் பார்த்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் உதாரணமாக குறிப்பிடப்பட்ட தாதுகோபங்களையும் நாங்கள் என்ன செய்து விட்டோம்? பார்த்து விட்டோம். இனி நாங்கள் தொடர்ந்து பார்க்க போவோம் அந்த தாதுகோபங்களுடைய ஒவ்வொரு பகுதிகள். சரியா? தாதுகோபத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் இதில் என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்து பார்க்க போகின்றோம். பாருங்கள், அந்த தாதுகோபத்துடைய மேல் உச்சி பகுதியானது கலசம் என்று சொல்லப்படுகிறது. மேல் உச்சி பகுதி எவ்வாறு சொல்லப்படுகிறது? கலசம். அதற்கு சற்று கீழாக இருப்பது கலச பீடம். என்ன சொல்லப்படுது? கலச பீடம். சரியா? கலச பீடத்துக்கு கீழாக இருப்பது கயச கொத்து. என்ன சொல்லப்படுது? கயச கொத்து. கயச கொத்துக்கு கீழாக இருப்பது தேவதை மண்டபம். சரியா? என்ன தேவதா கொட்டுவ தேவதை மண்டபம்னு சொல்றது. அடுத்தது தேவதை மண்டபத்துக்கு கீழே சதுரக்கோட்டம் இருக்கிறது. சதுரக்கோட்டத்துக்கு கீழாக அண்டம் இருக்கிறது. அந்த அண்டம் என்ற பகுதி தான் என்ன ஒவ்வொரு தாதுகோபத்தினுடைய வடிவத்தை தீர்மானிக்கின்றது. சரியா? அந்த அண்டத்தினுடைய வடிவம் மாறுபடும் போது அந்த தாதுகோபத்தினுடைய வடிவம் என்ன செய்யப்படுகிறது? மாறுபாடு ஏற்படும். சரியா? அப்ப பாருங்கள், அண்டத்துக்கு கீழாக இருப்பது காவல் வளையங்கள், காவல் வளையத்துக்கு கீழாக இருப்பது பாதம் என்றவாறு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த தாதுகோபத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் பிரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அப்ப இது தாதுகோபத்தினுடைய ஒரு பகுதிகள். என்னென்ன பகுதிகள் தாதுகோபத்தில் இருக்கின்றது? கலசம், கலசபீடம், கயச கொத்து, தேவதை மண்டபம், சதுரக்கோட்டம், அண்டம், காவல் வளையங்கள், பாதம் என்று இவ்வாறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? பாருங்க மாணவர்களே, நான் கூறியிருந்தேன், அதாவது இந்தியாவினுடைய சாஞ்சிதூபியினுடைய கர்ணிகா என்ற பகுதி ஒத்ததாகத்தான் இந்த இலங்கையினுடைய தாதுகோபங்களுடைய அண்டமானது அமைக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தேன். அப்ப இதுல சாஞ்சிதூபியினுடைய அந்த பகுதி இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு ஒளிப்படமாக தரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் மாணவர்களே, இந்தியாவின் சாஞ்சிதூபி பாருங்கள். அதுல 4 திசைகள்லையும் தோரண வாயில்கள் இருக்கு. சரி, அதெல்லாம் நீங்க உயர்தரத்தில் கற்பீர்கள் விளக்கமாக. சரி, 4 வாசல்கள்லையும் 4 திசைகள்லையும் 4 வாசல்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வாசல்லையும் வாயிலையும் என்ன இருக்குது? தோரண வாயில்கள் இருக்கிறது. சரியா? அங்கால பாருங்க, மேல ஜஸ்டி இருக்கிறது, அதுக்குள்ள கர்மிகா இருக்குது. சரியா? அண்டம், மேதிய என்ற பகுதிகளை தான் இது கொண்டிருக்கிறது. இந்த சாஞ்சிதூபி கொண்டிருக்கிறது. சரியா? சரி மாணவர்களே, இனி நாங்க பார்க்கலாம். இந்த நாங்க பார்த்தோமே ஒவ்வொரு தாதுகோபங்களுடைய வடிவங்கள். சரி, என்னென்ன வடிவத்தில் இருக்குது? 6 வடிவங்கள் இருக்குன்னு நாங்க கற்றிருக்கின்றோம். அந்த வடிவங்கள் என்னென்ன என்றுதான் நாங்க என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம். சரியா? பாருங்கள், தானிய குவியல் வடிவம். தானிய குவியல் வடிவம். சரி, ஒரு நெற்குவியல் வடிவம்னு சொல்றது. இந்த நெற்குவியல் வடிவத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தாதுகோபம் பாருங்க, தானியாக்கார. சரியா? அதை பார்த்தாலும் உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து தாமரை வடிவம். பாருங்க, அந்த அடித்தள பகுதியான தாமரை வடிவத்தில் இருக்கிறது. சரியா? தாமரை வடிவ அலங்காரத்திலே இருக்கிறது. அப்ப இலகுவாக உங்களால் என்ன செய்யலாம்? அதை அவதானித்து இனங்காணக்கூடியதாக இருக்கும். தாமரை வடிவம் பத்மாகார் என்று சொல்லப்படும். அடுத்த வகைப்பாட்டை பாருங்கள், மணி வடிவம். ஹாண்டாகார. மணி வடிவத்திலே தான் அதனுடைய அண்ட பகுதி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்தது நீர்க்குமிழ் வடிவம். சரி, நீர்க்குமிழி புப்புளாகாரன்னு சொல்றது. என்ன சொல்லப்படும்? புப்புளாகார. பாருங்க, அந்த நீர்க்குமிழ் வடிவத்தில் தான் அந்த அண்டமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்கள், பாணி வடிவம். ஹட்டாகார. பாணி வடிவம். பாணி வடிவத்தில் அந்த அண்டமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நெல்லிக்கனி வடிவம். ஆம்லாகார. நெல்லிக்காய் பார்த்திருப்பீங்கள். அந்த நெல்லிக்காயினுடைய வடிவத்தை ஒத்ததாகத்தான் என்ன இந்த நெல்லிக்கனி வடிவ தாதுகோபமானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப
இதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, பானை வடிவமும் நெல்லிக்கனி வடிவமும் தாமரை வடிவமும் போன்ற தாதுகோப்பு வடிவங்கள் இலங்கையில என்ன செய்யப்படல, நிர்மாணிக்கப்படல. மணி வடிவம், நீர்க்குமிழ் வடிவம், அடுத்தது தானிய குவியல் வடிவம். சரியா? இந்த இவ்வாறான வடிவங்கள்ல மட்டும்தான் என்ன இலங்கையில தாதுகோவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் என்ன செய்து விட்டோம், கற்றுவிட்டோம். சரியா மாணவர்களே? அப்ப நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் இனி. அதாவது இந்த தானிய குவியல் தாதுவங்களை பார்த்து விட்டோம். அடுத்து நத்தார் பண்டிகை தொடர்பான விடயங்களை எல்லாம் என்ன செய்து விட்டோம், பார்த்து விட்டோம். அப்ப நாங்கள் மீண்டும் அந்த சில பகுதிகளை சுருக்கமாக உங்களுக்கு கூறலாம்னு நினைக்கின்றேன் மாணவர்களே. பாருங்கள், உங்களுக்கு நினைவுபடுத்தலுக்காக. அதாவது இலங்கையில் இருக்கிற தாதுகோகின்ற சதுரக்கோட்டம் என்ற அமைப்பு இந்தியாவின் எந்த தூபிக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது, சாஞ்சி தூபியினுடைய ஹர்மிகா என்ற அமைப்பை ஒத்ததாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. சரியா? அதாவது இலங்கை என்ற தாதுகங்கள் இருக்கின்ற சதுரக்கோட்ட அமைப்பு இந்தியாவினுடைய சாஞ்சி தூபியின் கர்மிகா என்ற பகுதியை ஒத்ததாக இருக்கிறது சொல்லப்படுது. சரியா? அப்ப தாதுகோவத்தை நாங்கள் அண்டங்கன்ற வகைக்கேற்ப, அதாவது வேறுபாட்டுக்கேற்ப வகைப்படுத்தலாம். எத்தனை வகை? 6 வகை. சரி, அந்த 6 வகையும் என்னென்ன மாணவர்களே கூறுங்கள் என்னோடு சேர்ந்து. தானிய குவியல் வடிவம், நீர்க்குமிழ் வடிவம், மணி வடிவம், தாமரை வடிவம், பானை வடிவம், நெல்லிக்கனி வடிவம். சரியா? அதற்கான வேறு பெயர்களும் தரப்பட்டிருக்கிறது. அதையும் என்னுடன் சேர்ந்து கூறுங்கள். நான் கூறும்போது தானியாகார, பப்புளாகார, காண்டாகார, பத்மாகார, கடாகார, ஆம்லாகார, சரியா என்று வகைப்படுத்தப்படுது. அதுக்கு ஒவ்வொரு உதாரணங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு, தரப்பட்டிருக்குன்னு சொன்னான். என்ன? தானிய குவியல் வடிவத்துக்கு என்ன, கலனி தாதுகோபம். அடுத்து நீர்க்குமிழ் வடிவத்துக்கு ருவன் வெளிசாய தாதுகோபம். சரியா? மணி வடிவத்துக்கு தூபராம தாதுகோபம். சரியா? ஆனா தாமரை வடிவம், பானை வடிவம், நெல்லிக்கனி வடிவம் போன்றவற்றுக்கு என்ன இங்க அந்த வடிவங்கள்ல என்ன செய்யப்படலையாம், தாதுகோபங்கள் அமைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுது. சரியா? அப்ப அடுத்து நாங்கள் தொடர்ந்து அதோட தாதுகோபங்கன்ற அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் பார்த்துனாங்க. அதையும் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன். தாதுகோபத்துல பாத்தீங்கன்னா கலசம் இருக்குது, கலச பீடம் இருக்கிறது, கயச கொத்து, தேவதை மண்டபம், சதுர கோட்டம், அண்டம், காவல் வளையங்கள், பாதம் என்று இவ்வாறான பகுதிகள் என்ன இந்த தாதுகோவங்கள்ல இருக்குது. சரியா மாணவர்களே? அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்களை தொடர்ந்து நாங்க பார்த்தோம் அந்த இந்தியாவினுடைய சாஞ்சி தூபியில் இருக்கின்ற அந்த அமைப்புகளை நாங்க என்ன செய்தோம், கொஞ்சம் பார்த்திருந்தோம். அதை நாங்க என்ன செய்யலாம், தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? பாருங்கள், அது திருப்பம் சொல்றத என்னென்ன பகுதி இருக்குது, 4 திசைகள்லையும் என்ன இருக்குதாம், 4 வடிவான அந்த 4 நுழைவாயில்களையும் என்ன இருக்குதாம், தோரண வாயில்கள் இருக்குதாம். சரியா? அந்த தோரண வாயில்கள் இருக்குன்னு சொன்னால் அது ஒரு அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஜஸ்டி, கர்மிகா, அண்டம், மேதி என்ற பகுதிகளும் என்னவாம் இந்த சாஞ்சி தூபியில இருக்குன்னு சொன்னான் உங்களுக்கு. சரியா? இதுல இருக்கின்ற அந்த கர்மிகா என்ற பகுதி ஒத்ததாக தான் இங்க சதுரக்கோட்டம் இருக்குன்னு சொன்னான். சரியா? அடுத்து பார்த்து நாங்கள் தொடர்ந்து அந்த பிரதான வடிவங்கள் 6 இருக்குது. அந்த 6 வடிவங்கள் என்னென்ன, தானிய குவியல் வடிவம், தாமரை வடிவம், சரியா, மணி வடிவம், நீர்க்குமிழ் வடிவம், பானை வடிவம், நெல்லிக்கனி வடிவம் என்றெல்லாம் இவ்வாறு 6 வகை இருக்குன்னு உங்களுக்கு பட ரீதியாக அந்த ஒளிப்படத்தை காட்டியும் உங்களுக்கு என்ன செய்திருந்தேன், விளங்கப்படுத்தி இருந்தேன். சரியா மாணவர்களே? அப்ப மாணவர்களே நாங்கள் இவ்வளவு நேரமாக இவ்வாறான விடயங்களை கற்றிருந்தோம். எது இந்த நத்தார் பண்டிகை, அடுத்து இந்த தாதுகோவங்களுடைய வடிவங்கள் தொடர்பான விடயங்களை எல்லாம் என்ன செய்திருந்தோம், பார்த்திருந்தோம். சரியா? அப்ப நாங்கள் தொடர்ந்து இதிலே பார்க்க போகின்றோம். என்ன விடயம் என்றால் இந்து கோயிலின் அடிப்படை அம்சங்களையும் கலையாக்கங்களையும் பற்றி பார்க்க போகின்றோம். என்ன இந்துக்களினுடைய அடிப்படை அம்சங்கள் மற்றும் கலையாக்கங்கள், அதாவது இந்து ஆலயம் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், பார்க்க போகின்றோம். சரியா? பாருங்கள், அதாவது இந்து கோயில்ல மண்டபம், கற்பக்கிரகம், சுற்றுப்பிரகாரம், கோபுரம் என பிரதான பிரிவுகளை கொண்டிருக்கும். அதாவது இந்து கோயிலானது என்னென்ன பிரதான பகுதிகளை கொண்டிருக்குமா, கற்பக்கிரகம், மண்டபம், கற்பக்கிரகம், சுற்றுப்பிரகாரம், கோபுரம் என்ற சில பிரதான பகுதிகளை கொண்டதாகத்தான் இந்த இந்து கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இந்து கோயிலுக்கு போயிருந்தா உங்களுக்கு தெரியும் மாணவர்களே. சரியா? எவ்வாறான தோற்றப்பாட்டில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது, அது
அந்த இந்து கோயிலுடைய அமைப்பு கூட ஒரு மனிதனுடைய தோற்றப்பாடி ஒட்டுத்தான் தான் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அதை நாங்கள் தொடர்ந்து இதில் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதான் இருக்கு. சரியா? அப்ப இந்த இந்து ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மூலமூர்த்தி, சரியா, மூலமூர்த்தி அமைந்திருக்கின்ற அந்த மூலஸ்தானம்னு சொல்ற அந்த கட்டிடமானது கற்பக்கிரகம், மூலஸ்தானம், கருவறை என்ற பெயர்களால் என்ன செய்யப்படும், குறிப்பிடப்படுது. சரியா? அதாவது உதாரணமாக பிள்ளையார் கோயிலாக வைத்து, பிள்ளையார் கோயில் என்றால் அந்த பிள்ளையார் இருக்கின்ற அந்த மூலமூர்த்தி பிள்ளையார் தான். அவர் அந்த மூலமூர்த்தி இருக்கின்ற அந்த இடத்தை என்னென்னு சொல்லுவார்கள் என்றால் கற்பக்கிரகம், மூலஸ்தானம், கருவறை என்ற பெயர்களால் என்ன செய்வார்கள், சொல்லப்படுது. சரியா மாணவர்களே? அப்ப பாத்தீங்கன்னா அந்த வாயில இருந்து கோபுரம் முக்கியமான ஒரு அமைப்பா இருக்குது. நீங்கள் இந்து ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து பார்க்கும்போது, அந்த தூரத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கோபுரத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கோபுரம் தான் ஒரு ஆலயத்தினுடைய அழகை கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கும். தூளலிங்கம் என்று சொல்லப்படும். சரியா? அப்ப ஒரு ஆலயத்துக்கு ஒரு அழகை கொடுக்கின்ற முக்கியமான பகுதி என்ன, பிரதான பகுதி கோபுரம். சரியா? அப்ப இந்த 4 பக்கங்கள்லயும் அந்த கீழிருந்து மேல் நோக்கி ஒடுங்கி உயர்ந்து செல்லும் அமைப்பை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த கோபுரமானது கீழிருந்து மேல் நோக்கி என்ன செய்யுமாம், ஒடுங்கி உயர்ந்து செல்லும் விதமாக தான் என்ன செய்யப்பட்டிருக்குமா, அமைக்கப்பட்டிருக்கும். இந்து ஆலயங்கள் கோபுரங்கள் அமைப்பு எப்படி இருக்கும், கீழிருந்து மேல் நோக்கி ஒடுங்கி உயர்ந்து செல்லும் விதமாக என்ன செய்யப்பட்டிருக்கும், அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோபுரத்தினுடைய 4 பக்கங்கள்லையும் பலவிதமான இந்து சமய தெய்வங்கள் திருவிளையாடல்களை சித்தரிக்கின்ற சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டிருக்கும். அதாவது கோபுரத்துல பாத்தீங்கன்னா அந்த 4 திசையிலேயும் எந்த ஒரு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா தேவ உருவங்கள், தெய்வ உருவங்கள் எல்லாம் காணப்படும். ஏன்னா அந்த எந்த மூலமூர்த்தியோ அவருடன் தொடர்புடைய கதைகளை விளக்குகின்ற அந்த சிற்பங்கள்லாம் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கும், அதிலே படைக்கப்பட்டிருக்கும். சரியா? அப்ப கோபுரத்தின் உச்சியில நீங்க பாத்தீங்கன்னா கலசம் அமைந்திருக்கும். கோபுரத்தின் உச்சியில என்ன இருக்கும், இறுதியாக உச்சி பகுதியில கலசம் இருக்கும். சரியா? அப்ப அதோட நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய மண்டபங்கள்ல எல்லாம் பல்வேறுபட்ட அலங்கார சிற்ப வேலைகளுடன் கூடிய தூண்களையும் நீங்க காணலாம். சரியா? அதாவது வகை வகையான அலங்கார சிற்பங்கள்லாம் அந்த ஆலயத்தினுடைய மண்டபத்துக்குள்ள நீங்க போனோம்னு பாத்தீங்கன்னா பிரவேசிச்சா பார்க்கக்கூடியதா இருக்கும். அலங்கார வேலைப்பாடுடன் கூடிய தூண்கள் எல்லாம் 4 பக்கமும் இருக்கும். சரியா? அதோட தூண் தலைகள் வளைந்து 4 பக்கங்களின் தொங்கும் பொதிகை அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டிருக்கும். அதாவது எல்லா தூணையும் அந்த ஒவ்வொரு ஆலயத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, அந்த பெரிய பெரிய ஆலயங்களை பாத்தீங்கன்னா அந்த தூண்கள்ல எல்லாம் பொதிகை அலங்காரங்கள் எல்லாம் காணும். போதிகை அலங்காரங்கள். சரி, அதாவது தூண் தலைகள் எல்லாம் வளைந்து 4 பக்கங்களையும் தொங்கும் விதமாக போதிகை அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும், அங்கே காணப்படும். சரியா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா எல்லா கோயில்லையும் இது எல்லா ஆலயங்கள்லயும் இருக்கும். சரியா? இந்து ஆலயங்கள்ல சிவபெருமான் வாகனமாக இருக்கின்ற கருங்கல்லால் நிர்மாணிக்கப்பட்ட நந்தியின் உருவச்சிலையை இந்து கோயில்ல காணலாம். சரியா? நீங்க சைவ சமயம் கற்கும் போது கற்றிருப்பீங்க. சிவனுடைய வாகன நந்தி, அந்த நந்தியினுடைய அந்த உருவச்சிலையானது, கருங்கல் சிலையானது என்ன ஒவ்வொரு இந்து ஆலயங்களும், பெரிய இந்து ஆலயங்கள்ல எல்லாம் என்ன காணப்படும் பலிபீடத்துக்கு முன்னால. சரியா? அடுத்து அந்த இலங்கையில இந்து மத கட்டட நிர்மாணக்கலை மீது எந்த கட்டடக்கலை நிர்மாணக்கலை செல்வாக்கு செலுத்தியிருக்குன்னு நாங்க பார்க்கலாம் தொடர்ந்து. அதாவது இலங்கையினுடைய ஆலய அமைப்பு முறையானது தென்னிந்திய கட்டடக்கலை நுட்ப முறை, அதாவது நிர்மாணக்கலை ஒத்ததாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்குதாம், நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. அப்ப அந்த தென்னிந்திய கட்டடக்கலை செல்வாக்கு என்ன இலங்கை இந்து ஆலயங்கள்ல முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறதுன்னு நாங்க சொல்லலாம். அப்ப எந்த கட்டடக்கலை செல்வாக்கு, தென்னிந்திய கட்டடக்கலை செல்வாக்கு இலங்கையினுடைய இந்து ஆலயங்கள் ஆலய அமைப்பு முறையில செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. சரியா? அப்ப தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே. அந்த ஆலய கற்ப கிரகமானது 3 வகையான கட்டட அமைப்புல என்ன செய்யப்பட்டதாம், நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். சரி, என்னென்ன 3 வகையான கட்டட அமைப்புல அந்த ஆலயத்துடைய கற்ப கிரகம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா கற்ப கிரகம் கருங்கல் அல்லது செங்கல், சுண்ணாம்பு சாந்து ஆகிய ஊடகங்களால நிர்மாணிக்கப்படும். சரியா? எதை ஊடகமாக கொண்டு நிர்மாணிக்கப்படும்? கருங்கல் அல்லது செங்கல், சுண்ணாம்பு சாந்து போன்றவற்றை ஊடகமாக கொண்டு நிர்மாணிக்கப்படும். கற்ப கிரகமானது 6 அங்கங்களை கொண்டிருக்கும். என்னென்ன? உப்பீடம், அதிஷ்டானம், பாதவர்க்கம், பிரஸ்தானம், சிகரம். சரியா? கற்ப கிரகம் எத்தனை அங்கங்களை கொண்டிருக்குமா? 6 அங்கங்களை கொண்டிருக்குமா? அது என்னென்ன அங்கங்கள்? உப்பீடம்,
அதிஷ்டானம், பாதவர்க்கம், பிரஸ்தானம். சரியா மாணவர்களே? அப்ப இவ்வாறான அங்கங்களை கொண்டதாக இந்த கற்ப கிரகமானது அமைக்கப்பட்டிருக்கும். சரி, பிரஸ்தானம் சிகரம் என்று, சிகரம் என்ற விமானம், அடுத்த தூபியையும் கொண்டிருக்கும் இது கற்ப கிரகம். சரியா மாணவர்களே? பாருங்கள், இதிலே அந்த இந்து கோயிலுடைய கிடைப்படமானது ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இந்து கோயிலுடைய கிடைப்படம் ஒன்று இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதுல என்னென்ன பகுதிகள் பாருங்க. முதலாவது இந்த இலக்கமிடப்பட்ட பகுதி கோபுர பகுதி, செய்ய கோபுரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இலக்கமிடப்பட்ட பகுதி மண்டப பகுதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்தது மூன்றாவது பகுதி பாருங்கள், சுற்று கற்ப கிரகம் காண்பிக்கப்பட்டு மூன்றாவது இலக்கம். நான்காவது இலக்கமாகத்தான் சுற்றுப்பிரகாரம், மூன்றாவது இலக்கம் தான் கற்ப கிரகம். சரியா? இதுல நான்காவது இலக்கம் குறிப்பிடப்பட்ட பகுதி தான் என்ன உங்களுக்கு கற்ப கிரகமாக அடங்கும். சரியா? அதிலே அந்த மூன்றாவது இலக்கம் என்று குறிப்பிடப்பட்ட பகுதிதான் உங்களுக்கு சுற்றுப்பிரகாரமாக அமையும். இதிலே மாறியிடப்பட்டுள்ளது. சரியா மாணவர்களே? அப்ப மாறுதல்கள் ஏற்படக்கூடாது. மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் பாருங்கள். முதலாவது இலக்கமாக தரப்பட்டது கோபுரம், அடுத்து இரண்டாவது இலக்கமாக தரப்பட்டது உங்களுக்கு மண்டப பகுதி, அடுத்து இதில் நான்காவது இலக்கம் என்று குறிப்பிடப்பட்ட பகுதியாக இருப்பது கற்ப கிரகம், அடுத்தது மூன்றாவது இலக்கமாக தரப்பட்டது சுற்றுப்பிரகாரம். சரியா மாணவர்களே? அப்ப இதுதான் இந்த இந்து ஆலயங்களுடைய கிடைப்பட அமைப்பு. சரியா? இதுல பாருங்க, கற்ப கிரகத்தினுடைய பகுதி இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? பாருங்கள், கற்ப கிரகத்தினுடைய பகுதிகள் கலசம், விமானம், கழுத்து, பிரஸ்தரம், பாதச்சுவர், தாங்குதளம், உபபீடம் என்ற பகுதிகளை கொண்டதாக என்ன இந்த கற்ப கிரகமானது இருக்கின்றது நான் கூறியிருக்கின்றேன். அப்ப அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளும் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, விளக்கமாக தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கலசம் மேற்பகுதி. சரியா பாருங்க, அதில் கலசத்தினுடைய உருவமைப்பு இதில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்கள், விமானம் என்ன இருக்கிறது, விமானம். அடுத்து பாருங்கள், கழுத்துக்கு அடுத்ததாக பிரஸ்தரம் என்ன இருக்கிறது, பிரஸ்தரம் இருக்கிறது. அடுத்து பாதசுவர் என்ன இருக்கு, பாதசுவர். பாதசுவருக்கு கீழாக இருக்கிறது தாங்குதளம், தாங்குதளத்துக்கு கீழாக இருப்பது உபபீடம் என்ன இருக்கிறது, உபபீடம். சரியா? அப்ப மாணவர்களை பாருங்கள், இதிலே நாங்கள் கற்ப கிரகத்தினுடைய அந்த ஆலயத்தினுடைய என்ன பார்த்து நாங்கள் ஆலயத்தினுடைய ஒரு கிடைப்படம் பார்த்தோம். அந்த இந்து ஆலயத்தினுடைய அந்த கற்ப கிரகத்தினுடைய அமைப்பெல்லாம் நாங்கள் என்ன செய்து விட்டோம், தொடர்ந்தும் பார்த்து விட்டோம். சரியா மாணவர்களே? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இது போன்ற விடயங்களையெல்லாம் நீங்கள் தெளிவாக குறித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய பரீட்சைகளுக்கு சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும், சில விடயங்கள் எல்லாம். சரியா? அப்பதான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். சரியா? நீங்கள் கற்பிக்கின்ற விடயங்களை அந்த சரியாக நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களா இருந்தால் உங்களால் மன்னன் செய்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அப்ப மாணவர்களே, நாங்கள் இன்று தரமாறு சித்திரக்கலை வகுப்பிலே நாங்கள் என்ன கற்றிருந்தோம், இந்த மத்தார் பண்டிகை பற்றி கற்றிருந்தோம். அடுத்து தாதுகோங்கள் தொடர்பான விடயங்களை கற்றிருந்தோம். அதே போல இந்து ஆலய அமைப்பு முறையை பற்றியெல்லாம் கற்றிருந்தோம். அப்ப தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். இது போன்ற விடயங்களை கற்பதற்கு நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.